சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிய கௌரி நாராயணி நமஸ்துதே. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். எப்படி வாரப்பலன்? இந்த வாரம் நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள 7 நாள் உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்து மாற்றக்கூடிய நாளாக இந்த 4 கிரகம் ஒண்ணு கூடுதுங்க. எதுக்கு? ஏன் இந்த வாரப்பலன் நம்ம கொடுக்குறோம்? தொழில், வேலை, படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ண இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா சிவராஜ யோகம் 1 இருக்குது, அடுத்து குருச்சந்திர யோகம் இருக்குது 2, அடுத்து புத ஆதித்யம் இருக்கு 3. இந்த 3 யோகம் இந்த வாரத்துல நான் சொன்ன டேட்ல இருந்து இருக்குது. கரெக்டா 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளதான் இந்த பலன். அன்பார்ந்த ரிஷப ராசி என்பர்களே, இந்த வாரம் நீங்க என்ன செய்யணும்? எனக்கு எடுத்தவன ஸ்ட்ரெயிட்டா பலனுக்கே போறீங்க. டைரக்டா பலன் தான். 7 நாள் தான் இந்த பலன். 4 கிரகம் ஒன்னா கொடுதுங்க. எப்படி 4 கிரகம் 4 விதமான யோகத்தை கொடுக்கும். உங்க ஜாதகத்துல தசாபதியை மட்டும் நீங்க பார்த்துட்டு உள்ள வாங்க. மாறவே தசாபதி ஒண்ணும் கிடையாது. உங்க விதி ஜாதகத்தை பாருங்க நான் சொல்றேன். ஏன்னா புதாதி யோகம் 1 இருக்கு, சிவராஜ யோகம் இருக்கு, குருச்சந்திர யோகம் இருக்கு. எனக்கு 4 கிரகம் 1 கூடி இருக்குது. 10ஆம் தேதியில 13ஆவது வரை குருச்சந்திர யோகம் பயங்கரமா வேலை செய்யும். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகம் 14ஆம் தேதி வரை தான் சிவராஜ யோகம். அப்ப கிடையவே கிடையாது. ரிஷபராசியில பிறந்த அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த 7 நாளுக்குள்ள இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ராசி அதிபதி எங்க இருக்காரு? நம்ம எப்படி பலன் எடுக்கிறது? வாரப்பலன் எடுத்தாவே யாரு? சந்திரன் வச்சு எடுக்கணும். பொதுவா பாருங்க, இந்த 10ல இருந்து 17க்குள்ள பாத்தீங்கன்னா சந்திரபவன் எங்க இருக்காருன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல மட்டும் தான் இருப்பாரு. எங்கேயும் கடகத்திலேயே சிம்மத்துல மட்டும் தான் இருப்பாரு. சந்திரபானை வச்சு கரெக்டா சொல்லி போடலாம். அப்ப உங்க சிந்தனை என்ன? புதுசா நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுங்க எண்ணத்துக்குள்ள நீங்க போயிருவீங்க. அவ்வளவுதான். 3ஆம் இடம் இடமாற்றம், முயற்சி, தகவல் தொடர்பு, எழுத்து கடிதம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆக்டிவ்ஸ் ஆக பார்க்கும். பாத்துங்க. எத்தனை பேருக்கு வேலை உத்தியத்துல மாறணும் பிளான் இருக்கா? பிளான் பண்ணி தூக்கி வைங்க. மாறவே மாறாது. ஆல்ரெடி இப்ப சுக்கிரன் நீசமான என்ன பண்ண போற உங்களுக்கே தெரியும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீசம் ஆயிட்டார். ஓப்பனா சொல்றேன், ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீசம் ஆயிட்டார். ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு போயிருந்தா கண்டிப்பா ஒரு சில விரைய செலவு, சுப செலவு நீங்க நடக்கும். குடும்பத்துல வேலை இருக்காது, கடன் பிரச்சனை இருக்கும், பகை பிரச்சனை இருக்கும், எதிரி பிரச்சனை இருக்கும், வேலை உதவி தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். நீங்க கேட்டுக்குங்க. ஒரு மனக்குழப்பம், மன தருமாற்றம் மட்டும் இப்ப நீங்க ரிஷபராசி எத்தனை பேர் தான் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஆமா இருந்துச்சுப்பாங்க. ஏதோ ஒரு சுப செலவு மாதிரி பண்ணிருப்பீங்க, ஒரு அலைச்சலை சந்திச்சிருப்பீங்க. நீங்க கேட்டு பாருங்க. யாரு? ரிஷபராசிக்காரன். அப்பாவுக்கு அம்மாவுக்கு சின்ன சின்ன செலவு, குழந்தைகளுக்கு ஒரு விரைய செலவு கண்டிப்பா நடந்திருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சுக்கிரன் நீசமா இருக்காரு. அப்ப எதுல கவனமா இருக்கு? நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா இந்த வாரத்துல நீங்க பாத்துக்கணும். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் ஓப்பனா சொல்றேன், வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் மனக்குழப்பம் தடுமாற்ற மாதிரி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை இருக்கு. சனி நல்லா இருந்தா இங்க பாதிப்பு இல்லை. இப்ப நிறைய பேருக்கு பாருங்க கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் கமிஷன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க? உடனே சொல்லிருங்க, இந்த வாரம் சூப்பரா இருக்கும் சொல்லுங்க. எப்படி கொடுக்குவாங்க பிசினஸ்? இடம் வாங்குறது, இடம் வாங்கி விற்கிறது, இந்த பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா? அது அடுத்து உணவுத்துறை, அடுத்து கலைத்துறை, அடுத்து இசைத்துறை, இது மாதிரி சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு வேலை பார்க்க மாத்துறவங்க மாத்த சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு சான்ஸ். 5ஆம் இடம் தான் 6ஆம் இடத்தை வரையும் பண்ணும். அப்ப வெளிநாட்டு வெளியூர் வேலை பார்க்கறவங்க இங்க வேலை பார்க்குற வேலை இடத்தை மாத்தக்கூடிய பிளான்கள் நீங்க மனசுக்குள்ள இருக்கு. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 6வது வீட்டை இந்த சுக்கரன் உட்காந்துருக்காரு. உங்க சிந்தனை எல்லாம் வேலையை பத்தி சிந்தனை வரும். வேற எந்த சிந்தனை ஓடாது. நீங்க கேட்டுக்கங்க, செக் பண்ணிக்கங்க. எனக்கு நல்ல வேலை இருக்குமா, வருமானம் இருக்குமா, பொருளாதாரம் இருக்குமா, நான் குடும்பத்தை எப்படி பார்ப்பேன், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், இப்ப என்னதான் இந்த வாரத்துல ஃபுல்லா உங்க மைண்ட்லயே தான் இருக்கும். வேற எந்த இதுவும் இருக்காது. ஆகஸ்ட் 10ல இருந்து 17க்குள்ள நான் சொன்ன புதன் வாகனம் பாருங்க, சூரியனோட சேர்ந்து இருக்காரு. உங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்து வழக்கு இருந்தா நடத்தி பாருங்க. ஆகஸ்ட் 17க்குள்ள பாருங்க, நல்ல சிதவி கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயத்துல நீங்க ஜெயிப்பீங்க. 3ஆம் இடம் முயற்சி, செல்போன் சம்பந்தமா ஒரு நல்ல விஷயம் தேடி வரும் சொல்லுங்க. எப்படி செல்போன் சம்பந்த விஷயத்துல ஒரு நல்ல செய்தி தேடி வரும். புதுசா செல்போன் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சுப செலவா பண்ணிக்கங்க. மேக்சிமம் நல்ல ஒரு செலவா பண்ணிக்கிறது இந்த ஆடி மாசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஓப்பனா சொல்றேன். அதையும் தாண்டி நிறைய பேர் உடம்பு ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இந்த வாரம் கவனம் தேவை. அதே மாதிரி லாபம், வருமானம் நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. காதல் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயத்துல, மனைவி சார்ந்த விஷயம் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஏன்னா மனைவி ஸ்தான அதிபதி 2ஆம் இடத்தை சூப்பரா உட்காந்துருக்காரு. கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க இந்த நேரம் மட்டும். எப்படி ஜாமீன் போறது? நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்கள் சேவை, புதுசா ஈடுபாடு பண்றது, பொது ஜன தொடர்புல போறது எல்லாம் வேண்டாம் இந்த நேரத்துல சொல்றேன். தொழிலுக்கு எந்த ஒரு தடங்கும் வராது, உத்தியோகத்துக்கு எந்த ஒரு தடங்கும் வராது. ஜாதக தசாபதி நல்லா இருந்தா
அதே மாதிரி லாட்டரி எடுக்கிறவங்க எடுக்க சொல்லுங்க, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து 5ல சுக்கிரன் அள்ளி கொட்டிடுவார், 11 அதிபதியை பாக்குறாரு, கண்டிப்பா லாட்டரி 100% இருக்கு ரிஷபராசியை பொறுத்தவரை. நான் ஏன் ஷார்ட்டா சொல்றேன்னா கண்டிப்பா அது நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்துல. நான் 10ஆம் தேதி 17 லாட்டரி வந்து எடுக்க சொல்லுங்க ரிஷபராசியில பிறந்தா. ஒரு நல்ல செலவு நல்ல காரியம் மாதிரி காட்டுது, அதெல்லாம் நல்ல விஷயம் படிங்க. இது மாதிரி யோகமா எடுத்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப், உணவு சார்ந்த துறை, இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த வாரத்துல. நான் சொல்ல 10ல இருந்து 17 இந்த மாதிரி துறையெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். நல்லா திரிகோண ஸ்தானத்தான் சுக்கிரன் உட்காந்துருக்காரு, நீசமா இருக்காரு, ஜாதகத்தை நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் ஏன் உங்க ஜாதகத்தை பாருங்க சொல்றேன், ஏன்னா நீசமான சுக்கிரன் ஒரு சில பேருக்கு நீசமான வேலையை கொஞ்சம் பாதிப்பை காட்டிப்போம், அதனால சொல்றேன். இப்ப நட்சத்திரத்துக்கு போயிருவோமா? முதல் நட்சத்திரம் என்ன வருதுல, ஸ்ட்ரெயிட்டா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் இடத்துல போய் சூரிய உட்காந்துருக்காரு, கவலைப்படாதீங்க. யாரும் சேர்ந்திருக்காரு 8ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு சேர்ந்திருக்காரு. திடீர் பணம், திடீர் வருமானம் வரும். எத்தனை பேர் கார்த்திகை பண்ணாலும் சரி, திடீர் வருமானம், திடீர் யோகம் தேடி வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை பாக்குது. தந்தை மூலமா நல்ல விஷயம் நடக்கும். எத்தனை பேர் கார்த்திகை பண்ணாலும் சரி, தந்தை மூலமா நல்ல விஷயம் கிடைக்கும். வெளியூர் மூலமாக வருமானம் வரும், இடமாற்றம் வரும், பூமி மாற்றம் வரும். நிறைய ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு கார்த்திகை பண்ணது கண்டிப்பா 17 கண்டிப்பா நடக்கும். கொஞ்சம் பாத்துங்க, வண்டி வாகனத்தை கொஞ்சம் கவனமா சொல்லணும். யாரு கார்த்திகை பண்ணது வண்டி வாகனம் வீண் செலவு வைக்கும். நம்முடைய இந்த உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் பகுதி, கைப்பகுதி, இல்ல இதய சம்பந்த தொந்தரவு, ஏதாச்சும் தொந்தரவு கொண்டு காட்டும். இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆடு மாடு வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனம் தேவை. யாரு கார்த்திகையில பிறந்தது சொல்றேன். ஆனா ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க, அது கண்டிப்பா நடக்கும். ஆனா சுப செலவு சுபகாரியமா நிறைய பண்ணுவாங்க. கார்த்திகை நட்சத்திரம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நல்லா இருக்கும். நீங்க கவலைப்பட ரோஹிணி நட்சத்திரம் எல்லாத்துக்குமே இப்ப டைம் நல்லா இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதியானவர் 3ஆம் இடத்துல வெற்றி சார்ந்த போய் உட்காந்துருக்காரு, சந்திரபாபு உட்காந்துருக்காரு. அப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணணும், என்ன மனசுல ஓடும், நிறைய கற்பனை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். 10ஆம் தேதியில இருந்து 17 சொல்றேன். 13க்கு அப்புறம் ஒரு பிடிவாதம் பண்ணி இந்த விஷயத்தை அடைய போறீங்க. வீடு, இடம், வெளிநாடு, வெளியூர், ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக முறை, நிறைய விஷயத்த மாத்த போறீங்க. யாருக்கு நான் சொல்ற 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்றேன். ஆசிரியர் வேலை, இந்த கலைத்துறை, இசைத்துறை, இதெல்லாம் நல்லா இருக்கும். உணவுத்துறை, இந்த ஃபீல்ட் எல்லாம் நல்லா இருக்கும். அடுத்து வண்டி வாகனம் சார்ந்த விஷயம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இதெல்லாம் நகைக்கடை வச்சிருக்கவங்க, இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாங்க. யார் ரோஹிணி நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரியும். அடுத்து மிருகசீரத்துல பிறந்தவங்க தைரியமா இருங்க, தன்னம்பிக்கை விடுங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியாகும். உங்க நட்சத்திர அதிபதியானவர் 2ஆம் இடத்துல வருமானத்தை போய் சூப்பரா உட்காந்துருக்காரு. வருமானத்தை நல்லா உட்காந்துருக்காரு. இப்ப உங்க சிந்தனை எல்லாம் தெரியுமா, வருமானம் சம்பாதிக்கணும் எண்ணங்கள் தான் மனசுல வரும். பயங்கரமா அறிவை திங்க் பண்ணுவீங்க. ஏன்னா புதன் அறிவை ஞானத்தை தூண்டுவார். இந்த வாரத்துல சொல்றேன். நான் சொல்ற 10ல இருந்து 17 கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் கொஞ்சம் கவனமா இருங்க. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் அனுசரிச்சு போறது இப்ப நல்லது. ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சகோதரர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது. செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஈடுபாடு பண்றது கொஞ்சம் கவனம் தேவை. செல்போன் பேசுறது பண்றதெல்லாம் ஒருத்தர் கவனமா வார்த்தை விடுங்க. கொஞ்சம் கவனமாக எழுத்து தகவல் தொடர்பாக கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மெயினா யூனிஃபார்ம் அளவுக்கு நல்லா இருக்கும். கட்டிடத்துறை நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும். இரும்பு சம்பந்தோட எந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சிருப்பாங்க. மெயினா யூனிஃபார்ம் போட்டு வைக்கும் எல்லாத்துக்குமே நல்ல யோகம் இருக்கு. யாரு மிருகசீரத்தை பண்ணாலும் அந்த அளவுக்கு டைம் நல்லா இருக்கு பாத்துங்க. உங்களோட எண்ணங்களுமே வருமானம், குடும்பம், இன்கம், இதை பத்தி இந்த வாரம் ரொம்ப சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ரெட்ட குணம் உங்கள்கிட்ட இருக்கும். கரெக்டா அதை முடிவு பண்ணாம ஒரு குழப்பத்துல இருப்பீங்க பாத்துங்க. எத்தனை பேர் மிருகசீரத்தை பார்த்தாலும் இந்த குழப்பம் தடுமாற்றம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா புதனுடைய வீட்டுல இருக்கிற அதனால அந்த குழப்பத்தை கொடுப்பாரு நான் சொல்றேன். மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். ஒரு காற்று மூலமாக நல்ல செய்தி வரும். செல்போன் சம்பந்தமா ஒரு நல்ல செய்தி உங்க வீட பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு நிறைய யாருக்குன்னா இந்த மிருகசீரத்தை கண்டிப்பா இருக்கு. வரக்கூடிய வாரப்பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல செலவு நல்ல காரியத்துக்காகவே அமைகிறது.